Hello students, good morning. We are starting with a new chapter, that is applications of biotechnology. This is the fourth unit and ninth chapter. The applications of biotechnology chapter outline is application in medicine, gene therapy, stem cell therapy, molecular diagnosis, transgenic animals, biological products and their uses, animal cloning, ethical issues. This is the applications of biotechnology chapter outline. Applications of biotechnology learning objectives are: understand the applications of rDNA technology in the field of medicine, analyze the role of the diagnostic tools in the molecular diagnosis, learn animal cloning and its applications, create awareness on the ethical issue involving the biotechnology. Genetic engineering involves the manipulations of DNA and naturally occurring process such as protein synthesis for a wide range of the applications, including the productions of therapeutic important proteins. நேச்சுரலாகவே நம்ம பாடியில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸோ நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த டெக்னிக் மூலயமா நம்மளுடைய டிஎன்ஏவை மேனிப்புலேஷன்ஸ் பண்ணி மெடிசன் ஃபீல்டுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ண வைக்கலாம். ஸோ மெடிசன் ஃபீல்டு மட்டும் கிடையாது, அதர் ஃபீல்டுலேயும் நம்ம தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ண வைக்கிற ஒரு டெக்னிக் தான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்கு. This is also involve the extracting a gene from one organism and the transferring it to the DNA of another organism of the same species or another species. So DNA technology, genetic engineering technique யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனிசத்துடைய டிஎன்ஏவை மேனிப்புலேஷன் பண்ணி சேம் ஸ்பீஷியஸ்லேயோ அப்படி இல்லைனா அனதர் ஸ்பீஷியஸ்லேயோ ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். த டிஎன்ஏ ப்ரொடியூஸ் இன் திஸ் வே இஸ் ரெஃபர் டு அஸ் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ and this technique as a recombinant DNA technology. DNA recombinant technology மூலயமா, அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஎன்ஏவில் ஏன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலை அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒன்று இன்செர்ட் பண்ணி நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒரு டிஎன்ஏவை ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலியமாக நம்ம மாற்றி அமைக்கிறது வந்து ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஎன்ஏ மீன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இது பண்ணக்கூடிய டெக்னிக் recombinant DNA technology. This is the short answer. The term biotechnology was first used before 20th century for such as traditional activities as making idli, dosa, dairy products, bread or wine, but none of this would be considered biotechnology in the modern sense. அதாவது 20th centuryக்கு முன்னாடியே பயோடெக்னாலஜி அப்படின்ற டேர்ம் வந்து ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்ற டெக்னாலஜி மூலயமா தான் நம்ம இட்லி மேக் பண்ணுறோம், தோசா, டைரி ப்ராடக்ட்ஸு, ஸோ ப்ரெட்டு, ஒயினு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறது. ஆனால் அப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த பயோடெக்னாலஜியை இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இப்போ நம்ம இதை வந்து நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன் கன்சிடர் பண்ணல, இன்னும் பயோடெக்னாலஜி ஃபீல்டு வந்து நிறையாவே வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த இட்லி மேக்கிங் பண்ணுற அந்த இட்லி, தோசா, டைரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த வந்து நம்ம பெருசாக பயோடெக்னாலஜி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. In this chapter we will study the applications of biotechnology, the various field including the field of the medicine. ஸோ நம்ம இந்த சாப்டரில் இந்த பயோடெக்னாலஜி அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். recombinant DNA technology has led to the large scale productions of the various hormones and proteins of therapeutic use. ஸோ இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி, recombinant DNA technology வந்து
நிறைய ஹார்மோன்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக அளவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. In this slide I talk about applications of medicine. Recombinant human insulin. The human insulin is synthesized by the beta cells of islets of Langerhans in the pancreas. It is formed of 51 amino acids which are arranged in 2 polypeptide chains A and B. ஹியூமன் இன்சுலின் எங்கேருந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய இட்ஸ்லெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் இதில் இருக்க பீட்டா செல்ஸ் மூலயமா சிந்தசிஸ் ஆகிறதா இன்சுலின் அப்படின்னு கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ இன்சுலின் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் செல் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா செல்ஸ், ஆல்ஃபா செல்ஸ்ன்னு இருக்கும். இல்லை ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோஹானை செக்ரேட் பண்ணும், பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் 51 அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த பீட்டா செல்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய இன்சுலினில் 51 அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, விச் ஆர் அரேஞ்ச்டு இன் 2 பாலிபெப்டைட் செயின்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 51 அமினோ ஆசிடு 2 பாலிபெப்டைட் செயின்ஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செயின் வந்து ஏ செயின் அண்ட் அனதர் ஒன் இஸ் பி செயின். ஏ செயின் பி செயின் சொல்லிட்டு 2 செயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதான் நம்ம பார்க்குற ஹியூமன் இன்சுலின். இந்த ஹியூமன் இன்சுலினில் இங்கே இருக்கிறது ஏ செயின், கீழே இருக்கிறது வந்து பி செயின். ஸோ இது வந்து 2 செயினால் மேடப் ஆகிருக்கு. இந்த 2 செயினும் நமக்கு 51 அமினோ ஆசிடால் மேடப் ஆகிருக்கு. The polypeptide chain A has 21 amino acid while the polypeptide chain B has 30 amino acid. இதில் A chain வந்து 21 amino acidum, இங்கே இருக்கிற A chain இது வந்து 21 amino acidum, B chain வந்து 30 amino acidum அதில் மேடப் ஆயிருக்கு. Both A and B chains are attached together by the disulfide bond. Insulin control level of glucose in blood. நம்ம இப்போ பார்த்த பீட்டா செல்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகிற இன்சுலின் இதில் வந்து 2 செயின்ஸால் மேடப் ஆகிருக்குன்னு பார்த்தோம், ஏ செயின் பி செயின். ஸோ ஏ செயின் பி செயின் எதால் லிங்க் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா டைசல்ஃபைடு பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கு. இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே எஸ் மேலே ஒரு எஸ் கீழே ஒரு எஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து சல்ஃபைடு. ஸோ 2 சல்ஃபைடும் சேர்ந்து ஏ செயினும் பி செயினையும் ஜாயின் பண்ணுறதுனால டைசல்ஃபைடு பாண்டு. அப்போ டைசல்ஃபைடு பாண்டால் வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ குளுக்கோஸ்ன்றது நம்மளுடைய பாடிக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த குளுக்கோஸை இன்சுலின் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன்சுலின் கண்ட்ரோல் த லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இன் த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது இன்சுலின். ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பிளட்டில். ஸோ இந்த இன்சுலின் உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜிக்கு போக மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை கிளைக்கோஜனாக நம்மளுடைய லிவரில் போய் ஸ்டோர் பண்ணுறது இன்சுலினுடைய ஃபங்க்ஷன்ஸ். It facilitates the cellular uptake and utilizations of the glucose for release of energy. ஸோ இப்போ குளுக்கோஸ் நம்மளுடைய செல்ஸில் உள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். குளுக்கோஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஏன்னா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு எனர்ஜி வேணும் இல்லையா. எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா குளுக்கோஸ்லேருந்து. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா பிளட்டில் பிளட் ப்ரெஷர்ஸ் லெவல்லாம் ரொம்ப அதிகமாகும். ஸோ இது நம்ம உயிருக்கே ரொம்ப ஆபத்து. ஸோ அதனால் இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குளுக்கோஸுடைய லெவலெல்லாம் வந்து பிளட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதிகமாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை கிளைக்கோஜனாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா லிவரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. சப்போஸ் இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகலை அப்படின்னா பிளட்டில் குளுக்கோஸுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Deficiency of insulin lead to diabetes mellitus,
which is characterized by the increased blood glucose concentrations and complex of the symptoms which may lead to death if untreated. The continuous program of the insulin dependence in the required to the treat this deficiency. இன்சுலின் நம்மளுடைய பாடியில் செக்ரேட் ஆகலை அப்படின்னா இன்சுலின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். இதை நமக்கு என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் அப்படின்றது தமிழில் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகாததுனால பிளட்டில் குளுக்கோஸுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் டயபெட்டிஸ் மில்லிட்டஸ் அப்படின்றது. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறது தான் இதோடைய சிம்டம்ஸு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, இது நம்ம சரி பண்ணலை அப்படின்னா லீட் டு டெத், இறந்து போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். கண்டினியூஸாக இன்சுலினை நம்ம எடுத்துக்கிறதுனால இது சரி பண்ண முடியும். ஸோ நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் டெய்லி நம்ம இன்சுலின் எடுத்துக்கிறது மூலயமா. In the early years, insulin isolated and purified from the pancreas of pig and cows was used to treat diabetic patients. இதுக்கு முன்னாடி நம்ம கவு அப்படின்லாம் பிக்குக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்சுலின் தான் யூஸ் பண்ணோம். அதாவது கவு பிக் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுடைய பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் பண்ணக்கூடிய இன்சுலினை தான் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். டியூ டு மைனர் டிஃப்ரென்ஸ் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிமல் இன்சுலின் as compared to human insulin is result is in the occurrence of the allergic reactions in some diabetic patients. ஸோ நம்மளுடைய இன்சுலினுக்கும் அனிமலுடைய இன்சுலினும் கம்பேர் பண்ணும்போது அதில் மைனர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால ஸோ நிறைய பேஷண்ட்டுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு. ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்டார்டட் இன் த லேட் 1970s. ஸோ அதுக்கப்புறம் 1917 ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது மூலயமா நம்ம இன்சுலின் இது ப்ரொடக்ஷன் பண்ணோம். திஸ் டெக்னிக் இன்வால்வ் த இன்செர்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் ஜீன் ஆன் த பிளாஸ்மிட் ஆஃப் ஈகோலை. ஸோ இந்த டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈகோலையோடைய பிளாஸ்மிட் உள்ள இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹியூமன் ஜீனை இன்செர்ட் பண்ணி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு ஆஸ் ஏ precursor called pre-proinsulin, which consists A and B segment linked by the third chain C and preceded by the leader sequence. So polypeptide chains la pre-proinsulin அப்படின்னா என்னன்னா இதில் A chain B chains இருக்கும். ஸோ இதை லிங்க் பண்ணுறதுக்கு C chains-னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரீ-ப்ரோ இன்சுலின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இமேஜில் பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கனிஸ்லேருந்து ரீகாம்பினன்ட் இன்சுலின் மூலிமா கிடைக்கிற ஃபஸ்ட்டு இன்சுலின் பார்த்தீங்கன்னா ப்ரீ-ப்ரோ இன்சுலின். ஸோ இந்த ப்ரீ-ப்ரோ இன்சுலினில் ஏ செயின் இருக்கும், பி செயின் இருக்கும். ஸோ இது ரெண்டு செயினையும் அட்டாச் பண்ணுறதுக்கு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு சி செயின் எக்ஸஸாக ஒரு செயின் இருக்கும். இதுதான் நம்ம ப்ரீ-ப்ரோ இன்சுலின் அப்படின்னு சொல்கிறோம். The leader sequence is removed after translations and the C chain exercised, leaving the A and B polypeptide chains. So pre-pro insulin க்கு அப்புறமா இதில் அந்த C chain இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரோ இன்சுலினாக இருக்கும். Insulin was the first ever pharmaceutical productions of the recombinant DNA technology administered to human. So recombinant technology மூலமா first produce ஆன ஒரு pharmaceutical product insulin. The approval to use recombinant insulin for diabetes mellitus was given in 1982.
ஸோ 1982ல் ரீகாம்பினன்ட் வேக்சின் இருக்கு இல்லையா, இது வந்து எப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 1982ல் தான் வந்து இது அப்ரூவல் வாங்கினாங்க. இன் 1986 ஹியூமன் இன்சுலின் வாஸ் மார்க்கெட்டட் அண்டர் த ட்ரேட் நேம் ஹியூமலின். ஸோ 1986ல் ஹியூமன் இன்சுலின் இது மார்க்கெட் பண்ணும்போது இதோடைய நேம் வந்து ஹியூமுலின் அப்படின்ற நேமில் 1986ல் வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. This is the E. coli bacterium. This is the E. coli bacteria DNA. This is plasmid. This is the pancreatic cells, pancreatic beta cell. The plasmid DNA cut with the restrictions enzyme insert the human cell. ஸோ ஒரு பாக்டீரியாவில் பிளாஸ்மிட்ஸ் இருக்குது. ஸோ இது E. coli பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவில் ஹியூமலின் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸோடைய ஜீன்ஸ் எடுத்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம் யூஸ் பண்ணி ஸோ அந்த பிளாஸ்மிட் வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்மிட்டில் ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இன்செர்ட் பண்ண இந்த பிளாஸ்மிட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ரீகாம்பினன்ட் பாக்டீரியம் ஒரு பாக்டீரியாக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாக்டீரியாவுடைய நேம் வந்து ரீகாம்பினன்ட் பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் பாக்டீரியா ஒரு ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கில் ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. Recombinant bacteria multiplying and produce human insulin in fermentation tank. This is the human insulin. So இங்கே yellow color drop கொடுத்துருப்பாங்க இல்லையா, ட்ராப்லெட் மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஹியூமன் இன்சுலின். ஸோ இந்த இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த இன்சுலின் தான் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ப்ரீ-ப்ரோ இன்சுலின். ப்ரீ-ப்ரோ இன்சுலின் மீன் பாக்டீரியாவிலேருந்து கலெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு இன்சுலின் வந்து நம்ம ப்ரீ-ப்ரோ இன்சுலின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து டைரெக்டாக ஹியூமனுக்குள்ளே வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணாமல் இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு, அதாவது இதோடைய எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து அதை ப்யூரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஹியூமுலின் அப்படின்னக்கூடிய ஒரு இன்சுலினை இதை மாற்ற போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நார்மலாக ப்ரீ-ப்ரோ இன்சுலினில் 2 செயின்ஸ் இருக்கும், ஏ செயின் அண்ட் பி செயின். ஸோ இந்த ஏ செயின் பி செயினை அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸஸாக ஒரு சி செயின் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஏன்னா இந்த 2 செயினும் வந்து பிரிஞ்சு போகாத அளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 செயினும் டைசல்ஃபைட் பாண்டால் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மேலே இருக்கக்கூடிய சி செயினை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இப்போ சி செயினை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது ப்ரோ இன்சுலினாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே டைசல்ஃபைட் பாண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்சுலின் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்காது. ஏன்னா பி அண்ட் ஏ செயினை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது டைசல்ஃபைட் பாண்ட் வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஹியூமன் இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சரு. ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் நம்ம என்ன நேமில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹியூமுலின் அப்படின்ற நேமில் மார்க்கெட்டில் வந்து இந்த இன்சுலின் கிடைக்குது. இன்சுலின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது நார்மலாகவே நம்மளுடைய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய இட்ஸ்லெட்ஸ் ஆஃப் லேங்கர்கானில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணிகிட்ருக்கு. சம்டைம்ஸ் இது செக்ரேட் பண்ணலை, பீட்டா செல்ஸ் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வெளியிலேருந்து நம்ம இன்சுலின் எடுத்து நம்மளுடைய பாடியில் வந்து இன்செர்ட் பண்ணிப்போம். இது வந்து டேப்லெட்டாக இருக்கலாம், இல்லை சொல்யூஷன்ஸ் மாதிரி இருக்கலாம் லிக்விடில். ஸோ இது நம்ம பாடிக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்செர்ட் பண்ணுறது மூலயமா இது டேரெக்டாக போய்ட்டு நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம், நம்மளுடைய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின்ற ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணாத பட்சத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் இன்சுலினை நம்ம பாடிக்கு எடுத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இறந்து போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலயமா ஒரு ஹியூமன் இன்சுலினை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
இதுக்கு முன்னாடி எது மாதிரியான இன்சுலின் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதும் பார்த்துருக்கோம். அனிமல்ஸோடைய பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலினை கலெக்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி அதை தான் நம்ம வந்து இன்சுலினாக எடுத்துக்கிட்டோம். அது வந்து மைனர் டிஃப்ரெண்ட் அதில் இருக்குது. நம்மளுடைய இன்சுலினுக்கும் மற்ற அனிமல்ஸில் இருக்கக்கூடிய இன்சுலினுக்கும் அது ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால அது நிறைய வந்து சைடு எஃபெக்டை காஸ் பண்ணிச்சு. ஸோ அப்பயும் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம், ஏன்னா நமக்கு வேறு இன்சுலின் வந்து கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நம்ம ஈகோலின்ற மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து நம்ம இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண வச்சு நம்ம பாடிக்கு இன்னும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதுக்கு இந்த டயக்ராம் இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த போடும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ இதில் இந்த டைசல்ஃபைட் பாண்டு நம்ம எழுதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரே வந்து தப்பாயிடும். ஸோ இது இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு இந்த சாப்டரில்.